குழந்தைகளே, நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். டிசம்பர் மாதம் ஆரம்பித்ததுமே காட்டில் குளிரும் ரொம்ப அதிகமாக இருந்தது. பறவைகள் எல்லாம் குளிர் தாங்க முடியாமல் புலம்ப ஆரம்பித்தாங்க. என்னடி இது, இவ்வளோ குளிரா இருக்கு, பகல்லே இருக்க முடியாது போலயே. நைட்லாம் 2 போர்வை போத்தினாலும் குளிர் போகவே மாட்டேங்குதடி. அதனாலதான் நான்லாம் காலையிலயும் நைட்லயும் வீட்டை விட்டு வெளியில கிளம்புறதே இல்லை. குளிக்கிறது கூட சுடு தண்ணியில தான் குளிக்கிறேன். நான் எந்த நேரமும் எங்க அம்மாவோட சமையல் கட்டு பக்கத்திலேயே தான் இருக்கேன். அப்போதான் நெருப்பு எரியறதுனால கதன்னு அங்கேயே இருக்கலாம். அப்போ எனக்கு குளிரே தெரியாது தெரியுமா. சூப்பரா இருக்கும் அப்படி இருக்கிறதுக்கு. சரி சரி, கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிடும். அவங்கவுங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நாளைக்கு மதியானம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் 2 மணிக்கு கரெக்டா ரீனா வீட்டுக்கு வந்துருங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன முக்கியமான விஷயம்? அதையே நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல. இல்ல, அது ஒரு சஸ்பென்ஸான விஷயம். நாளைக்கு தான் சொல்லுவேன். நாளைக்கு எல்லாரும் 2 மணிக்கு கரெக்டா வந்துருங்க. பறவைகள்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ருக்குவுக்கு மட்டும் அதே யோசனையாகவே இருந்தது. என்ன விஷயமா இருக்கும்? நாளைக்கு 2 மணிக்கு வர சொன்னா இன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல. எனக்கு மண்டையே வெடிச்சிடும். அவ வேற சொல்ல வேற மாட்டேங்கிறா. நாளைக்கு தான் சொல்லுவாளாம். பெரிய இவ அவ. சரி, நாளைக்கு வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு மதியானம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கரெக்டாக 2 மணிக்கு ரீனா வீட்டுக்கு போயிடணும். மதியம் 2 மணிக்கெல்லாம் கரெக்டாக எல்லா பறவைகளும் ரீனா வீட்டுக்கு பறந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ரீனா வீட்டையும் போய் சேர்ந்தாங்க. நம்ம எல்லாரும் வந்துட்டோம். பாத்தியா, வாணியை மட்டும் காணோம். அவ எப்போதுமே லேட்டாக தான் வருவா. அவளுக்கு பஞ்சுவாலிட்டியே கொஞ்சம் கூட கிடையாது. எல்லாத்துலேயும் லேட்டாக தான் பண்ணுவா. இங்கே வர்றதும் அதே மாதிரி லேட்டாக தான் வர்றா. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே வாணி அங்கே வந்தா. என்னை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உன்னை பேசிக்கிட்டு இல்லடி, திட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா, எப்ப பார்த்தாலும் லேட்டா தானே வர, கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே கிடையாது. சரி, அதான் வந்துட்டேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி, என்ன விஷயம்னு நீ சொல்லவே இல்லை. சொல்லு, எங்களை எதுக்கு கரெக்டாக இங்கே வர சொன்ன? ஏதோ சர்ப்ரைஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன். ஆமாம் இருக்கு. அது என்ன விஷயம்னா, இப்போ டிசம்பர் மாதம் இல்லையா, இந்த மாதம் முடியும் போது என்ன வரும்? அடுத்த மாசம் வரும். இது ஒரு விஷயமா? இதான் சர்ப்ரைஸா? ஐயோ, அது இல்லை. இந்த மாதம் முடியும் போது நியூ இயர் வரும். ஆமாம், நியூ இயர் வரும். கரெக்ட். எல்லாரும் நியூ இயருக்கு என்ன பண்ணுவோம்? அவங்கவுங்க வீட்டுல எப்போதும் போல அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். நம்மள சாப்பிட்றதுக்கு இலை தேடிட்டு கொண்டு வந்து சேர்த்து வச்சிருவோம். அதான் பண்ணுவோம். எப்போதும் அதான் பண்ணுவோம் இல்லையா. இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம நியூ இயரை செலிப்ரேட் பண்ண போறோம். செலிப்ரேட் பண்ண போறோமா? இந்த குளிர் இல்லையா? எப்ப பார்த்தாலும் குளிரே பார்க்காத. வேணும்னா ஸ்வெட்டர் போட்டுட்டு வந்துரு. நியூ இயர் அன்னைக்கு தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம். மற்ற நாள்லயா பண்ண முடியுமா? அதனால கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறோம். ரீனா வீட்டில் வச்சு தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறோம். எல்லாருக்கும் ஓகேவா? ஐ, ஜாலி ஜாலி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, எனக்கு இது ஒத்து வருமான்னு தெரியல. சும்மா இருக்கும். எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாகவே இருக்காது. எங்கள் கூட என்ஜாய் பண்ணு. உனக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இந்த செலிப்ரேஷனில் நீயும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவ பாரு. சரி, நானும் வரேன். ஓகே. நம்ம 3 பேரும் ரீனா வீட்டில் நியூ இயர் அன்னைக்கு இருக்க போகிறோம். கண்டிப்பாக வந்துடுங்க, ஓகேவா? இன்னும் 2 நாளில் நியூ இயர் வரப்போகுது. அதனால் எல்லாரும் சீக்கிரமாகவே ரீனா வீட்டுக்கு வந்துடுங்க. 2 நாளைக்கு அப்புறம் டிசம்பர் 31 வந்துச்சு. டிசம்பர் 31 இரவு ரீனா வீட்டில் 3 பறவைகளும் வந்து சேர்ந்தாங்க. மற்ற பறவைகளோட வீட்டை காட்டிலும் ரீனா வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
அதனால தான் ரீனா வீட்டை நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இரவு 12 மணி ஆனது. 12 மணி ஆனதுமே எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்துனாங்க. அதுக்கப்புறம் ரீனா வீட்டுக்கு பின்னாடி ஒரு அழகான இடம் இருக்கும். அந்த இடத்துல வான வேடிக்கையெல்லாம் போடுவாங்க. சரி சரி வாங்க வாங்க, வான வெடிக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க, நம்ம போய் பார்க்கலாம். வாங்க போலாம் அப்படின்னு எல்லா பறவைகளும் அந்த இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துல வான வேடிக்கை போடவும் ஆரம்பித்தாங்க. பறவைகள்லாம் அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ரீனா வீட்டுக்கு வந்தாங்க. ரீனா மற்ற பறவைகளுக்காக கேக் வாங்கி வச்சிருந்தா. வாங்கடி, எல்லாரும் கேக் கட் பண்ணி சாப்பிடலாம். ஆஹா, கேக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எல்லாரும் கட் பண்ணி சாப்பிடலாம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு பாடிக்கிட்டே எல்லாரும் கேக் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் கேக்கை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அன்னைக்கு ரீனா வீட்டிலேயே தூங்குனாங்க. என்ன ருக்கு, வரமாட்டேன்னு சொன்ன, இப்போ ஹாப்பியா? எனக்கு ரொம்ப ஹாப்பிடி. வாணி, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் கூட குளிரா இருக்குமோன்னு கொஞ்சம் பயந்தேன். ஆனால் நம்ம சந்தோஷத்தில் குளிரெல்லாம் தெரியவே இல்லை. இனிமேல் எல்லா வருஷமும் இப்படி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ருக்கு சொன்னதுமே எல்லா பறவைகளும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.